நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது, நேற்று வரை இருந்த ஸ்டாக் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சுங்க. கோத்து வச்ச தாலி, கோக்காமல் வச்சுருந்த தாலி, உதிரியாக வச்சுருந்த தாலி எல்லாமே கஸ்டமரோட ஆர்டருக்கு அனுப்பியாச்சுங்க. இன்றைக்கி எல்லாமே புதுசாக ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க. உதிரி பாகங்களும் ஆகட்டும், இல்லை உதிரியாக தாலி வாங்குவோம் இல்லைங்களா, மாங்கல்யம் மட்டும் தனித்தனியாக வரும், இது மாதிரி செட்டு இல்லாமல். ஸோ அதுவாகட்டும், எல்லாமே ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா கிடைக்காத உருக்கள் கிடைக்கல, ஆனால் இருக்கிற உருக்களில் என்ன கிடைக்குமோ அது எல்லாத்தையுமே ரீஸ்டாக் பண்ணியாச்சுங்க. ஸோ அந்த அளவுக்கு இப்போ நிறைய வாங்கியாச்சு. ஏன்னா நாட்கள் இன்னும் கம்மியாக தான் இருக்குது. இன்னும் 2 நாள் சித்திரை 1 வரப்போகுது. ஸோ அதுக்கு நிறைய ஆர்டர் போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்துக்கு நிறைய ஆர்டர் போடுவாங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ போட்டுக்கிட்டுருக்காங்க எல்லாருமே. இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய போடுவாங்க. அப்படிங்கிறதுனால நிறைய ரீஸ்டாக் பண்ணியாச்சுங்க. இப்போ திரும்ப பொற்குவியல்கள், பொற்காசும் பொற்குண்டுகளும் பூச்சாச்சுங்க. உங்களுக்கு வேணும்னா உருக்கள் மட்டும் கூட நீங்கள் தனியாக வாங்கிக்கலாங்க. தாலியோட செட்டாக தான் வாங்கணுமா அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் தனியாக ஒரு ஜோடி காசு கூட நம்மக்கிட்ட வாங்கிட்டு தாங்க இருக்காங்க கஸ்டமர். ஸோ நான் இந்த பாருங்கள், இந்த மாதிரி பெரிய தாலி கொடி வாங்குறவங்களுக்கும் ஒரு தனி மரியாதையும், சின்னதாக வாங்குறவங்களுக்கு ஒரு தனி மரியாதையும் கொடுக்குறது இல்லைங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தாங்க கடவுள் வழிபாடு செஞ்சு தாங்க அனுப்புகிறோம். இந்த தாலியை அணிஞ்சிக்கிறவங்க தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக தம்பதியர் ஒற்றுமையாக வாழணும் அப்படிங்கிறத வேண்டி தாங்க நம்ம எல்லாருக்குமே தாலி அனுப்பி வைக்கிறோம். ஸோ இவங்கக்கிட்ட பெரிய ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாங்க. ஒரு தாலி குண்டு காசு வாங்கினா கூட அவங்களையும் நம்ம சாமிக்கிட்ட வச்சு பிரார்த்தனை பண்ணி தாங்க நம்ம முறைப்படி வழி அனுப்புகிறோம். இப்போ பாருங்கள், இது மாடலு, இதுதான் அசம்பிள் மாடலுக்காக கஸ்டமருக்காக காமிச்சது. இது நம்ம அப்படியே நம்ம நான் முடிச்சு போட்டு கஸ்டமருக்கு அனுப்புறதுக்கு அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. இதை நம்ம அப்படியே அனுப்ப போகிறோம் கஸ்டமருக்கு. இப்போ இந்த இது போடுறதுக்குங்க ஒரு மஞ்சக்கயிறு முழுக்க தேவைப்படுங்க. 5 ஜோடி காசு, 4 ஜோடி உருக்கள், ஒரு தாலி உரு. ஸோ பொட்டு தாலி யூஸ் பண்ணுறவங்க சில பேர் 2 தாலி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த வகையில் இவங்களுக்கு 2 பொட்டு தாலிங்க. அப்போது இடையில ஒரு குண்டு வந்துடுங்க. இப்போ ஒரு தாலி யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு தாலி மட்டும் வரும், சைடில் உருக்கள் 5 குண்டும் 4 உருக்களும் வந்துடும். இப்போ இவங்களுக்கு 2 பொட்டு தாலிங்கிறதுனால இடையில தாலிக்கு இடையில ஒரு குண்டும் வருங்க. ஸோ இதுதான் இந்த பொட்டு தாலி கோர்க்குற முறைங்க தாங்க. இந்த செட்டு தாங்க. இந்த செட்டை கோர்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் கண்ணு முன்னாடி அப்படியே முழுசாக காமிச்சிருக்காங்க. எந்த குழப்பமும் கன்ஃபியூஸும் வேண்டாங்க. இதில் கூடுதல் கட்டணம்லாம் எதுவுமே இல்லைங்க. மஞ்சள் கயிறுலேருந்து தாம்பூலத்துலேருந்து எல்லாமே ஃப்ரீயாக தாங்க. ஷிப்பிங்லேருந்து எல்லாமே ஃப்ரீ தாங்க. இந்த உருக்களுக்கு மட்டும்தாங்க நான் காசு வாங்குகிறேன். இந்த உருக்களை அப்படியே நீங்கள் கோர்த்தீங்க அப்படின்னா இது இப்படியே வருங்க. எனக்கு இந்த உருக்கள் மட்டும் மஞ்சள் கயிற்றுல, இப்போ இவங்க பாருங்கள், மஞ்சள் கயிற்றுல தான் இவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இவங்க செயினில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு செயினில் இது போல் கோர்க்கணுங்க. ஸோ கோர்த்தா எப்படி இருக்கும் அதையும் நான் கோர்த்து கொடுத்துருக்கேங்க. இங்கே பாருங்கள், கோர்த்தம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். இதாங்க செயினில் கோர்த்தது, அம்மனுக்கு சாத்தியிருக்கோங்க. அது கொஞ்சம் ரொம்ப லென்த்து இல்லைங்களா, அதனால் இப்படி வச்சுருக்கோங்க பேக் சைடு இழுத்து. ஸோ இது தாங்க. இதில் பார்த்திங்கன்னா பெரிய தாலி கொடியில் கோர்த்தா இடையில ஒரே ஒரு தாலி வந்தால் எப்படி வரும் அப்படிங்கிறதையும் இதில் காமிச்சிருக்காங்க. இது எல்லாமே காமிக்கிறதுக்காக இல்லைங்க, இது எல்லாமே கஸ்டமரோட தான். அப்படியே உங்ககிட்ட காமிச்சோன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதை அப்படியே எனக்கு ரெடி பண்ணி கொடுங்கக்கா, இதில் மீனாட்சி சொக்கநாதர் இருக்காங்கங்க, அப்படியே ரெடி பண்ணி கொடுங்கக்கான வேலை முடிஞ்சிச்சுங்க. அவ்வளோதான். இந்த சரடு ஓகேக்கா, இவ்வளோ உருக்கள் போடணும் அப்படின்னா இந்த சரடு இருந்தால் ஒரு பொருத்தமாக இருக்குங்க. ஈச் ஃபார் மேட்சுன்னு சொல்லுவோம்ல, ஹைட்டுக்கு வெயிட்டுக்கும் போகல, அது மாதிரிங்க. இவ்வளோ உருக்கள் போடும்போது இந்த கணத்தில் ஒரு தாலி சரடு இருந்துச்சுன்னா ஒரு அமைப்பாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். இதை விட கொஞ்சம் கம்மியாக கூட போடலாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய தாலி கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வந்தாச்சுங்க. இந்த பாருங்கள், திரும்ப காசு ஒரு கிண்ணம், பொற்காசுகளும் பொற்குவியல்களும் ஒரு கிண்ணம் வந்தாச்சுங்க. இதெல்லாம் உதிரி பாகங்கள்களை மாடல் காமிக்கிறதுக்காக ஒவ்வொரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. இது எல்லாத்துலேயுமே பீசஸ் நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. ஒன்று மட்டும் வச்சுருக்கேன். இதில் என்ன ஒன்று வைக்காத கூட நிறைய இருக்குங்க. ஸோ அது சம்மந்தமாக நம்ம தனியாக ஒரு வீடியோவை போடலாங்க. ஜஸ்ட்டு ஓவரால் உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காக தாங்க.
நேற்றுக்கு வரைக்கும் இருந்தது எல்லாமே மூவ் ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸுங்க. ஸோ இது இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கும், எவ்வளோ பேருக்கு வரும் அப்படிங்கிறது தெரியலங்க. ஸோ அட்வான்ஸாக வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. ஒரு கஸ்டமர் வந்து இந்த தாலி சரடு மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்காங்கங்க. இந்த தாலி சரடு மட்டும் வேணுன்ட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த தாலி சரடு கொஞ்சம் எல்லாம் பேக்கிங் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ பேக்கிங் காமிக்கலாம் டைம் இல்லை. ஜஸ்ட்டு ஓவரால் தாலி உருக்கள் வந்து நம்மளுக்கு நிறையா இறக்கியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் கலெக்ட் பண்ண முடியுமோ ஓரளவுக்கு கலெக்ட் பண்ணி இறக்கியாச்சுங்க. ஸோ இதில் இன்னும் யாரோட தாலிகள் நம்மக்கிட்ட அவைலபிள் இல்லைன்னு தெரியலங்க. யாரது கிடைக்கும் கிடைக்காதுன்னு தெரியலை. ஏன்னா புதுசாக சில தாலிகள் அனுப்புகிறாங்க. அது கடைசி நேரத்தில் அனுப்புனாங்கன்னா ரெடி பண்ண முடியாது. கொஞ்சம் அட்வான்ஸாக அனுப்புனாங்கன்னா மேபி நம்மளுக்கு ஃபேவரபிள் பிளேசஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாய்ப்பு இருந்ததுன்னா வாங்கி ரெடி பண்ணி, யாருக்குமே இன்னும் சொல்லலைங்க, எல்லாருக்குமே இருந்தாலும் இல்லைனாலும் வாங்கி ரெடி பண்ணி கண்டிப்பாக அவங்களுக்கு அன்னைக்கு தேதியில் 5 மணிக்குள்ளே பேமெண்ட் பண்ண அனைவருக்கும் அன்னைக்கு தேதியிலேயே நம்ம கொரியர் இது வரைக்கும் கொடுத்து விட்ருக்கோங்க. ஸோ அடுத்த 2 டேஸில் எல்லாருக்குமே கொரியர் ரீச் ஆகிடுங்க. அடுத்த நாளே ரீச் ஆகிடுங்க. மேக்ஸிமம் 90%. ஒரு 10% மட்டும் செகண்டு ரிலீஸ் ஆகுங்க. எப்படின்னா மெயின் பிளேசஸில் இருக்கிறதெல்லாம் அடுத்த நாளே போயிடுதுங்க. கர்நாடகா, ஆந்திரா இதெல்லாமே அடுத்த நாளே போயிடுது. சென்னை அடுத்த நாளே போயிடுது. அதே மாதிரி மதுரை, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் இதெல்லாமே அடுத்த நாளே போயிடுது. ஸோ அதில் வந்து நாகப்பட்டினம், தூத்துக்குடி அந்த மாதிரி அதுக்குள்ளே உள்ள ஒரு இன்டீரியல் கிராமம்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிளேசஸ்க்கு மட்டும் 2 டேஸ் ஆகுதுங்க. அதுவும் கொரியருக்கு போயிடுதுங்க அந்த பிளேஸ்க்கு. அவங்க சர்வீஸ் டெலிவரி கொடுக்குறவங்க வந்து அந்த ஏரியா சேர்த்து வச்சு கொடுப்பாங்களாமா, ஒரு நாள் 2 நாள் சேர்த்து வச்சு. ஸோ அது மாதிரி தான் பெண்டிங் ஆகுது. அன்னன்னைக்கு போயிடுது. நம்ம இருந்தாலும் முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைங்களா? அன்றைக்கி தேதிக்கு கொரியரில் வந்து நம்ம லேட் ஆகிடுச்சு கிடைக்கலன்னு டென்ஷன் ஆக வேண்டாம் இல்லையா? ஸோ அதனால் அட்வான்ஸாக தமிழ் வருட பிறப்பு வருது. அதுக்கப்புறம் வந்து திருக்கல்யாணம் வருதுங்க. திருக்கல்யாணத்தில் நம்ம எல்லாரும் புதுமை மாங்கல்யம், புது மஞ்சள் கயிறு மாற்றி வழிபாடு செஞ்சு அன்னைக்கு மாற்றிக்கிறது வழக்கங்க. வாய்ப்பு இருக்கவங்க அட்வான்ஸாக இருக்கிறதையே வந்து நம்ம புதுமை பண்ணி அன்னைக்கு சாமி வணங்கிட்டு அனுப்பிச்சிக்கலாங்க. இல்லாதவங்க புதுசாக வாங்கி வச்சுக்கிட்டீங்க சாமி ரூமில், வாங்கி சாமி ரூமில் வச்சுருங்க. அதுக்கு தோஷம் கிடையாதுங்க. சாமி பக்கத்தில் வச்சுட்டோன்னா தோஷம் இல்லைங்க. சாமி பக்கத்தில் வச்சுட்டு வாய்ப்பு கிடைக்கிறப்ப எல்லாத்தையும் ஃபுல்லாக வீடெல்லாம் டீப் க்ளீன் பண்ணிவிட்டு அன்னைக்கு தேதியில் காலையில் 8 to 9ங்க முகூர்த்த நேரம். மீனாட்சி சொக்கநாதரோட திருக்கல்யாண டைம் வந்து 8:35 முதல் 8:39 வரைங்க. அந்த நேரத்தில் திருமாங்கல்யத்தை நாம் புதுமை பண்ணி அணிஞ்சிக்கும் போது கணவர் வீட்டில் இருந்தார்னா கணவர் கையால் மாங்கல்யத்தை அணிஞ்சிக்கிட்டு அவங்களே சந்தனம் குங்குமம் வச்சு பூ வச்சு விட சொல்லுங்கள். அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா நாமளே சாமிக்கிட்ட வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு சாமிக்கிட்ட விழுந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கழுத்தில் போட்டுக்கலாங்க. ஸோ இவ்வளோ தான். எல்லா வீடியோவிலையும் சொல்கிறது தான். மாங்கல்யம் மாற்றும் போது முன்னாடி தாம்பூலம் தட்டு வச்சுக்கோங்க. தாம்பூலத்தில் என்னென்ன வைக்கணும்னு தெரியும். பூ, பழம், மஞ்சள், ஒரு பிரசாதம் அல்லது ஒரு ஸ்வீட்டு, அந்த மாதிரி நிறைய பழம் அப்படின்னா நிறைய பழங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. 2 வாழைப்பழம் இருந்தாலும் சரிதாங்க, ஒரு எலுமிச்சம்பழம் இருந்தாலும் சரிதாங்க. அதுக்கப்புறம் பிரசாதம் அப்படின்னா பொங்கல், பாயசம் அது மாதிரி இருந்தால் நல்லதுங்க. இல்லை அப்படின்னா வெள்ளை கல்கண்டு, நம்ம வந்து டைமண்ட் கல்கண்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது மாதிரி நம்ம ரெடிமேடாக வாங்கி வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா? அதை ஒரு குட்டி கிண்ணத்தில் சாமிக்கிட்ட சுத்தமான ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து கிழக்கு முகம் பார்த்து உட்காந்து இடதுபுறம் இருந்து தாலியை கிழக்கு முகம் பார்த்து கோர்த்து வலதுபுறம் நிறைவு செய்து மாங்கல்யத்தை முடிச்சு போட்டு நம்ம கழுத்தில் மஞ்சள் குங்குமம் வைத்து அணிஞ்சிக்கிட்டு சாமியை விழுந்து வணங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த நாளை நம்ம தொடங்கலாங்க. இந்த ஆண்டை நம்ம தொடங்கலாம். திரும்ப அடுத்த ஆண்டு மாற்றினால் போதுமானதுங்க. 1 வருஷத்துக்கு தாங்குங்க. இந்த மஞ்சள் கயிறு நான் கோர்த்து கொடுக்குற மஞ்சள் கயிறு ரொம்ப தரமான மஞ்சள் கயிறுங்க. நீங்கள் அடுத்த வருஷம் வரைக்கும் தாராளமாக போட்டிருக்கலாம். ரொம்ப ஒரு சூப்பரான மஞ்சள் கயிறு. மஞ்சள் கயிறில் முழுசாக தாலி போடுறவங்களுக்கு தெரியுங்க இந்த கயிறோட அருமை. இந்த பாருங்கள், இதான் நம்ம கொடுக்குற கயிறு. என்ன ஒரு அழகு பாருங்கள். இது நம்ம இன்றைக்கி அனுப்ப வேண்டிய தாலி தாங்க. பிள்ளையார்பட்டியில் பின்னாடி பட்டை போட்ட தாலி. என்ன ஒரு அழகாக இருக்காங்க பாருங்கள். ஸோ இது மாதிரி வேணும்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட மாங்கல்யம் வரும்.
பிள்ளையார்பட்டி இருக்கிற இடத்துல பட்டை வரலாம், ராமம் வரலாம், மீனாட்சி சொக்கநாதர் வரலாம், பொட்டுத்தாலி வரலாம், எது வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாங்க. அது உங்களோட விருப்பங்க. ஸோ இந்த இடத்துல அப்படியே உங்கள் தாலி வரணும், அவ்வளோதாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், சிம்பிளாக பிள்ளையார்பட்டி தாலி 2 சைடு குண்டு, அப்படியே சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ லட்சணமாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ அழகுங்க அது, இல்லைங்களா? அதே மாதிரி கிறிஸ்டின் தாலி உருக்களும் இருக்குங்க நம்மக்கிட்ட. எல்லா மாடலுமே இருக்குங்க. ஒரு மாடல் யாருக்குன்னே தெரியாமல் இருந்தாங்க, ஒரு பறவை மாதிரி. அது ஒரு கஸ்டமர் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி, அந்த மாடல் தாம்மா நாங்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அதில் போட்டிருக்கிறது என்னன்னே எனக்கு தெரியல மேடம், நான் தடுமாறினேன் அப்படின்னேன். ஸோ அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, அதில் பறவை இருக்குது இல்லைங்களா, அதுதான், அந்த தாலி தான் எனக்கு வேணும் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் சரி ஓகே அப்படின்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆனிச்சுங்க. அதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. இது அப்படியே இதோட மறு உருவங்க. இது டெமோ பீஸுங்க. கீழே இருக்கிறது, மேலே இருக்கிறது நம்ம ரெடி பண்ணி அனுப்புறதுங்க. இந்த அளவு தாங்க மிச்சம் இருக்கும் கயிறு. இது அப்படியே நம்ம செயினில் 2 பக்கம் முடிச்சு போட்டால் கரெக்டாக இருக்குங்க. மஞ்சள் கயிற்றுலேயே போடணும் அப்படின்னா இன்னொரு, இந்த மாதிரி மஞ்சள் கயிற்றுலேயே போடணுங்கிறவங்களுக்கு இன்னொரு மஞ்சள் கயிறு இதே மாதிரி நான் அனுப்பி வைப்பேங்க. அவங்க அப்படியே அவங்களோட ஹைட்டு எவ்வளோ தேவையோ அதை பார்த்து அவங்க கட்டிட்டு முடிச்சு போட்டு, முடிச்ச மேல் நோக்கி ஏற்றி முடிஞ்சுக்கணுங்க. அப்போ தான் உருவி கீழே வராமல் இருக்கும். வெயிட் இருக்கும் இல்லைங்களா? கீழ் நோக்கி முடிச்சு போட்டோன்னா அப்படியே லூசாகி உருவிட்டு போயிடுச்சுன்னா போகுங்க. அதனால் மேல் நோக்கி மீதம் இருக்க கயிறை வந்து மேல் நோக்கி முடிச்சு போட்டு, இன்னொரு மஞ்சள் கயிறை இங்கே அட்டாச் பண்ணி இந்த பக்கம் கழுத்தை சுற்றி கொண்டு வந்து இந்த பக்கம் முடிச்சு போட்டு மேல் நோக்கி பேலன்ஸ் இருக்கக்கூடிய கயிறை முடிச்சு போட்டு முடிக்கணுங்க. ஸோ இப்படி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சேஃபாக இருக்குங்க. இதோட மறு உருவம் டெமோ பீஸு, இது ஒரிஜினல் பீஸுங்க. டெமோ திருமாங்கல்யம், இது ஒரிஜினல் திருமாங்கல்யம். அவ்வளோதான், முடிச்சு போட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. சாமி பாதத்தில் வச்சு இவங்களுக்கு பேக்கிங் பண்ண வேண்டியதாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமாக இந்த மாங்கல்யத்தை அணிஞ்சிக்கிறவங்க அனைவரும் தீர்க்க சுமங்கலியா, சந்தோஷமாக பல்லாண்டு வாழணும், நோய் நொடி இல்லாமல் வாழணும், தம்பதிகள் ஒற்றுமையாக வாழணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிறேங்க நான். அதுக்கப்புறம் நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இன்ப நிகழ்வு நடந்ததுங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு மதுரைக்கு நம்ம கடையிலேருந்து நேற்று திருமாங்கல்யம் போணுச்சுங்க. என்னாலேயே நம்ப முடியலங்க. ஸோ அதில் தான் அந்த மீனாட்சி சொக்கநாதர் தாலி உருக்கெல்லாம் எல்லாம் இருந்தது எல்லாத்தையும் கொடுத்துட்டு புதுசாக ரீஸ்டாக் பண்ணேங்க. ஸோ அவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயங்க. அது உங்களோட நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். சரி, இதுலேயும் ஒரு வார்த்தை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, வீட்டில் திருமணம் ஆகிற வயதில் ஆண் பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா மாங்கல்யம் வாங்கி திருக்கல்யாணத்தில் சாமிக்கு அர்ப்பணித்தோம் அப்படின்னா நம்மளோட குழந்தைங்களுக்கு இருக்க திருமாங்கல்ய தோஷம் எதுவும் இருந்துச்சுன்னா விலகிருங்க, விரைவில் வந்து திருமணமாகும் அப்படிங்கிறது ஐதீகங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காங்க குழந்தைங்க, திருமணம் தள்ளி போகுது, இல்லை திருமண வயதில் இருந்தாலே நம்ம பண்ணலாங்க. தடை இருந்தால், தோஷம் இருந்தால் தான் பண்ணணும்லாம் இல்லை. திருமண வயதில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னாவே திருக்கல்யாணத்துக்கு போய் மொய் எழுதுவாங்க. திருமாங்கல்யம் அர்ப்பணம் பண்ணிட்டு நம்மளால் முடிஞ்ச வந்து பிரசாதங்களை செய்து வழங்கிட்டு மொய் எழுதிட்டு வருவாங்கங்க, வேண்டிட்டு மொய் எழுதிட்டு வருவாங்கங்க. அப்படி இல்லை, குழந்தைங்கள்லாம் கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட்டாங்க, பேர குழந்தைங்களோட இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படின்னா நம்ம குடும்ப ஒற்றுமையாக தம்பதிகள் சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு நாமளும் திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தீர்க்க சுமங்கலியாக இருக்கணுங்கிற ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாமளும் நம்ம ஊர் கோவில்களில் திருக்கல்யாணம் அட்டன் பண்ணிவிட்டு மொய் எழுதிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட தம்பதியர் ஒற்றுமையும் சுபிஷமாகுங்க. ஸோ அப்படிங்கிறது ஐதீகங்க. வாய்ப்பு இருக்கவங்க திருக்கல்யாணம் அட்டன் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு பிரசாதம் எதுவும் செய்து கொடுக்க முடிந்தால் கொடுங்க, இல்லைன்னா அங்கே பிரசாதம் தருவாங்க, அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கே அட்டன் பண்ண திருக்கல்யாணம் பார்த்தோம் இல்லையா, அந்த கோவிலில் மொய் எழுதுவாங்கங்க. நம்ம திருமணத்துக்கெலாம் மொய் எழுதுகிறோம் இல்லையா, அதே போல் மொய் எழுதுகிற வழக்கம் இருக்குங்க. அந்த மாதிரி மொய் எழுதுகிற இடத்துல போய் உங்களோட தம்பதியர் பேர் சொல்லி உங்களால் முடிஞ்ச மொய்யை நீங்கள் எழுதிட்டு வரும்போது வருஷம் நீங்கள் இது மாதிரி பண்ணலாங்க. இவ்வளோன்னு அமௌண்ட்டு கணக்கெல்லாம் கிடையாதுங்க. சாமிக்கு மொய் எழுதுறதுக்கு என்னங்க கணக்கு இருக்குது, நம்மளால் முடிஞ்ச தொகையை நம்ம எழுதலாங்க. அந்த மாதிரி எழுதிட்டு வரும்போது குடும்பம் சுபிஷமாகும் அப்படிங்கிறது ஐதீகங்க. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உபயோகமாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வியூ ஆகும், நான் சொல்லக்கூடிய கருத்துக்களும் உங்களுக்கு ரீச் ஆகுங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சூப்பரான பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.
உங்களுக்கும் இது போல் திருமாங்கல்யம் வேணும், சாமிக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க. ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம், தாலி எல்லாம் நிறைய ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். பட்டு இங்கே பார்க்கும்போது நிறையா தெரியுங்க வீடியோவில் பார்க்கும்போது. ஸோ ஆர்டர்னு வரும்போது கடகடன்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 4 தான் இருக்குது, அதில் 3 தான் இருக்குது, இதில் 2 தான் இருக்குங்கிற மாதிரி ஆகிடுங்க. ஸோ அதனால் தேவைப்படுறவங்க முன்னாடியே புக் பண்ணி வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. வணக்கங்க. மற்றும் ஒரு சூப்பரான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.